இப்போ இது வந்து ஃபுல் ஒரு சாய்ஸ்ல வரும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா பீமே வந்து இப்போ இந்த இடத்துல ஒரு இடத்துல கொடுத்துருக்கு, இப்போ இங்கே ஒரு இடத்துல கொடுத்துருக்கு, இங்கே ஒரு இடத்துல இதெல்லாம் கட்டாக இருக்கு பீம். இப்போ வந்து ஸ்னாப்லன்னு பார்க்கும்போது நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஷார்ட்டு கீழே லாங் மேலே அப்படின்னு போடுறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஷார்ட்டு கீழே லாங் மேலே அப்படின்னும் போது இதில் எங்கேயுமே இது பண்ண முடியல. அப்படின்னும் போது இப்போ நம்மளே வந்து டிவைட் பண்ணுற மாதிரி ப்ரோக்ராம் போடும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு கேப் இருக்குது, பீம் போல. பட் வந்து நம்ம மென்ஷன் பண்ணல அப்படின்னாலும் இந்த இடத்துல ஒரு பீம் கொடுத்து இந்த பகுதியை ஃபுல்லாகவே நம்ம பிரிச்சிடுறோம். ஸோ இது ஃபுல் லென்த்துக்குமே வந்து இது ஷார்ட்டு இது லாங்கு அப்படின்னு பிரிச்சாச்சு. ஸோ இது வந்து ஒரு மெயின். அதே மாதிரி இந்த பக்கத்தில் இந்த ஒரு இடத்துல கொடுத்தாலே வந்து இது ஃபுல்லாகவே இந்த ஸ்லாபோட டைரக்ஷனே மாறிடும். இது கொடுக்கல அப்படின்னா நம்மளுக்கு வந்து வேற மாதிரி வருது. அதனால இது வந்து ஒன்று கொடுத்தோம் அப்படின்னா ஸோ இது ஷார்ட்டு இது லாங்குன்னு மாறிடும். அப்புறம் வந்து அந்த இடத்துலையும் அதே மாதிரி ஒரு இடத்துல அங்கேயும் ஒரு பீம் இருக்குது, அதையும் நம்ம கொடுத்து அந்த பக்கத்தை வந்து டைரக்ஷன் மாற்றிருக்கு. ஸோ இந்த ரெண்டு மட்டும் நம்ம எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்கு. ஸோ அதனால் இந்த டைரெக்ஷனில் அது வந்து ஷார்ட் லாங் மாறும், இந்த இடத்துல இது ஷார்ட்டு மாறும். இங்கே வந்து ஆல்ரெடி ஆட்டோமேட்டிக்காக இது இந்த பீம் நம்ம எக்ஸ்ட்ராவாக போட்டதால் ஸ்லாப் இதில் தான் ஹெட் அண்ட் பீம் மாதிரி இது போட்டதால் இது ஃபுல் டைரெக்ஷனுமே இப்போ சேஞ்ச் ஆகிடுது. ஸோ இதில் வந்து இது ஷார்ட்டு இது லாங்கு அப்படின்றது வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அதனால் அதுபடி ஆல்மோஸ்ட் பண்ணியாச்சு. வேறு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம் என்ன